வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி. இன்றைய தினத்திற்கு ஓணத்தை முன்னிட்டு இங்கு மூகாம்பிகை அம்மன் ஆலயத்திலே சிறப்பாக இப்பொழுது மலரால் அலங்கரித்து இப்பொழுது அம்பாலையும் அலங்கரித்து இப்பொழுது வழிபாடு செய்ய இருக்கின்றோம். இந்த வழிபாடை எதற்காக இந்த வழிபாடு ஏற்பட்டது என்று கேரளாவில் இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கக்கூடியவர் அங்குதான் மிக சிறப்பாக அங்கு வழிபாடு செய்வார்கள். ஏனென்றால் அதாவது பெருமாளாகப்பட்டவர் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை அழித்ததாக 3 அடி கேட்டு அழித்ததாக இந்த வரலாறு இன்றைய வரைக்கும் கடைபிடித்து அங்கு செய்கிறோம். ஏனென்றால் சிறிய உருவமாகவே இருந்தாலும் கூட எவர் ஒருவர் மகா பெரியவராக இருக்கக்கூடியவர் என்று நாம் தீர்மானிக்கக்கூடிய பெருமாள், அதாவது பெருமாள் அந்த பலி சக்கரவர்த்தி அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அவதரித்தார். அதனுடைய வரலாறை இதுவரையும் கடைபிடித்து கொண்டு அனைவருமே வர வேண்டும். ஏனென்றால் அகந்தை கொள்ளக்கூடாது. சிறிய உருவத்துடன் இருக்கக்கூடிய பகவான் 3 அடி கேட்டால் கொடுத்து விடுவோம் என்று எண்ணினார். ஆனால் உலகத்தையே ஒரு காலால் அளந்து விட்டார். உலகத்தை பூமியை ஒரு பாதமும் ஆகாயத்தை ஒரு பாதம் 3 அடியாவது அவருடைய சிரசில் வைத்து பாதாள லோகத்தில் அழுத்தினார். ஏனென்றால் எவராக இருந்தாலும் அகம்பாவம் ஆணவம் கொள்பவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை உணர்த்தவேதான் இந்த ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கேரளாவில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இப்பொழுது தாயார் மூகாம்பிகாவுக்கும் இங்கு அதேதான் இந்த வழிபாடை செய்து வருகின்றோம். அனைவருமே தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கின்றது. இப்பொழுது இயற்கை சீற்றம் பல வகையில் மக்களால் எவர் ஒருவர் ஆணவம் கொள்கிறார்களோ அந்த இடத்தில் அழிவு நிச்சயம் என்பதை போல் பெருமாள் கூறியதை போல இப்பொழுது அங்கங்கு பிரளயம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைவருமே ஒரு நிலையாக இருந்து மூகாம்பிகை பக்தர்களாக இருக்கக்கூடியவரும் அனைவரும் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சீற்றமும் தணிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன்.